பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை. ஐயா, அன்றன்றுள்ள அப்பத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். ஆனால் இந்த மாதம் 9ஆம் மாதம் அடியெடுத்து வைக்க உதவி செய்தவர் ஒரு வார்த்தையும் கொடுத்தார். என்ன வார்த்தை கொடுத்தார்? 2 நாளாகமம் 25:8 ஒத்தாசை பண்ணமும் விழப்பண்ணமும் அவரால் கூடும். இன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை நம்புறீங்களா? நிச்சயமா ஒத்தாசை பண்ணுவார். ஏன்னா எனக்கு 2 கண்ணு போன பிறகு சொந்தக்காரங்களாம் கைவிட்டான ஒழிய யாரும் ஒத்தாசை பண்ணலை. ஆனால் ஒத்தாசை யார் பண்ணா? தேவன். எனக்கு கண்வாருடைய எங்கே நோக்கி பார்க்கணுமோ அங்கே பார்க்கணும், எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்கணும். இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளலாம். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? எங்க இருந்தாலும் உங்க வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, மறக்கவே கூடாது. மறக்காம எடுத்துக்கிறீங்களா? அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே துதி சாத்திடுவோம். பாஞ்சைகள் தீர்த்திடவா பாரும் வெள்ளேலாம் அழைத்திடுவோம். பாடத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்திட நெருங்கிட சொத்தரிப்போமே. ஆக அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆழிய தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீததா சொந்தரிப்போமே. ஆக அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தில். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். நல்ல கவனிங்க, பெரிய ராஜாங்க. இவன் வச்ச நம்பிக்கை போல வேற ஒருத்த வைக்கலையாம். வேதம் சொல்லுது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 18:3-5. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பமாகிய நிகுஸ்தானை உடைத்து போட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் சரி அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தரை நாம பாடுறோம், கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல. நாம பாடுறோம் எத்தனை பாடல்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரவலில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிட காத்திடும் பரவலில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளி தன்னை கண்டடைவோம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளி கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் சமாதானம் தங்கும், மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரவலின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எனக்கு அன்பான அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னாடியும் கிடையாது, அவனுக்கு பின்னையும். 7ஆம் வசனத்தையும் பாருங்க, 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அது மட்டும் இல்ல, அவன் செய்த காரியம், அவன் நம்பிக்கை வச்சது மட்டும் இல்ல, யார் அவனோடு இருந்தா? கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இன்னைக்கு நமக்கு அனுகூலமா இருக்கா? இன்னைக்கு அநேகர் சொல்றீங்க, நான் போற இடத்துலலாம் தடையா இருக்கு பிரதர். கர்த்தர் நம்மோட இருந்தா நமக்கு என்ன உண்டு? 1 கொரிந்தியர் 16:9 படி, 1 கொரிந்தியர் 16:9 என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சாதாரணமா திறக்கல, பெரிதும் அனுகூலமான கதவு. ஒருவேளை திறக்கல பிரதர், ஆண்டவர் உடைப்பார். ஏசாயா 45:4 படி, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை உனக்கு. இது யாருக்கு சொல்றார்? கோரேசுக்கு சொல்றார். நமக்கும் உடைப்பார், தரப்பார், கண்டிப்பா தருவார். ஏன்னா நமக்கு ஏற்கனவே சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுறவரால் இதோ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, என் வசனத்தை மறுதலியாமல் கை கொண்டபடியினால் இதோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சபைக்கு சொன்னார், உனக்கு அதை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அப்ப நம்ம போய் கேட்க வேண்டிய இடம் எதுன்னு தெரியணும்ல. நம்பிக்கை வச்சான், அவன் செய்யற காரியமெல்லாம் அவனுக்கு நடந்துச்சு. அது மட்டுமல்ல, அனுகூலம் இருந்துச்சு. காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனும் யாரோட இருந்தான்? கர்த்தரோடே இருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பிரச்சனை வராதா? வரும், வந்துச்சு. அப்படிப்பட்ட நாட்கள்ல எசேக்கியா என்ன செய்தான்? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரன், நல்ல கவனிங்க சூழ்நிலை.
எப்பவுமே சொல்லுவாங்க பட்டகாலே படும் கெட்ட குடியே கெடும். இங்க இவன் என்ன செய்யறான், வியாதிப்பட்டு படுத்து கிடக்கான். அப்ப அங்கிருந்து ஒத்தாசை வரணுமா இல்லையா? ஒத்தாசை வரணும். ஆனா அங்கிருந்து என்ன வருது, ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை உறுதி! அதுவும் சொல்றவர் யாரு? விளை பண்றவர், ஒத்தாசை பண்றவர். சொல்றாரு, நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவேன். உன் வீட்டு காரியத்தை இன்னைக்கு நம்ம பேப்பர் கிளியரா இருக்கா? இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா நம்ம கிளியரா இருக்கமா? அறிவிப்பு எங்கிருந்து வருது? அங்கிருந்தா வருது. ஆமோஸின் குமாரனா ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ பிழைக்க மாட்ட, மரிச்சு போவே, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி. இன்னைக்கு நம்மளும் சொல்லிட்டு இருக்காரு, எப்போ வரும் தெரியாது. நம்ம பேப்பர் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒப்புரை வாங்கணும், மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கணும். சில நேரத்தில் வச்சிருக்க கசப்புகளெல்லாம் என்ன செய்யணும், விட்டு தள்ளணும். யோசேப்பு தாங்க முடியாமல் ஓடி போய் அழுதான். ஆதியாகமம் 40:43-30 அவருடைய சகோதரெல்லாம் பார்த்த உடனே, இவெல்லாம் யாரு? ஓநாயி, கழுத, சர்ப்பம், இப்படிப்பட்டவன். ஆனா இவனை கண்ட உடனே யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடி. நம்முடைய உள்ளம் எதுல இருக்கு? நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? உள்ளமெல்லாம் பொருகுதையா முந்தன் நன்மை நினைக்கையிலே, கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாமே உம்மை துதிக்குது, என்று தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே, தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளம் பொங்கினதுனால அவன் என்ன பண்ணான்? துரிதமாய் வாசிக்க அந்த 30 திரும்பி, அவன் உள்ள சகோதர நிமித்தம் உள்ளம் பொங்கினது. ஆதியாகமம் 43:30. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி, அவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறான், அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். யாருக்கா அழுகிறான்? தனக்கு விரோதம் செஞ்சவங்க. பேப்பர் கிளியர் பண்ணி வச்சிருக்கான். தன்னை தூக்கி எறிஞ்சவன், வித்தவன், செத்தே போயிட்டான், அப்பண்ட போய் பொய் சொன்னவன். இப்ப அவன் நினைச்ச எது வேணாலும் செய்யலாம். ஆனா அழுறான். ஏன்? சகோதர அன்பு. ஆமா, மன்னிக்கிறது. ஆமா. நாம பாடுறோம்ல, எத்தனை பாடல்களை பாடுறோம். என்ன பாடுறோம்? ஓ இயேசு உமதல்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி அழிமலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி அழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி அழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. பேப்பரை கிளியர் பண்ணணுங்க, மறந்துடாதீங்க. பேப்பர் நோட் எங்கள் வீட்டில் கிளீனாக தான் இருக்கேன். நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் காணிக்க கொடுத்துருவோம், தசமமாக கொடுத்துருவோம், இதனால தீந்துராது. ஒப்புரை வாங்கணும். அவன் போய் ஒவ்வொருத்தனையும் கட்டிப்பிடிச்சு அழுதான். பென்யமீனை முதல்ல கட்டிப்பிடிச்சு அழுதான். அதன் கூட ஒவ்வொருத்தனையும் கட்டிப்பிடிச்சு என்ன செய்தான்? அழுதான். எனக்கு கர்மாவிலே எசேக்கியா ராஜா அழுதான். ஆனால் யாரை நோக்கி பார்க்கணுமோ அவரை நோக்கி பார்த்தான். கரெக்டாக நோக்கி பார்த்தான். வியாதி பட்டிருக்கிறா, இவனுக்கு அறிவிப்பு வருது. என்ன வருது? நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவ, உன் வீட்டு காரியத்தை
ஒழுங்குபடுத்து. உடனே பார்த்தான். வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு என்ன சொல்றாரு? கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. அவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா நம்ம சொல்றோம்ல, என்னை நோக்கி கூப்பிடு எந்த துன்ப நேரத்திலும் அங்கு தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவையிடம் அங்கு தஞ்சம் சுகமாய் தங்கிடுவே. இருபாதம் நம்பி வந்தே கிருபை நிறை சுவே. தமதல்வை கண்டினே தேவ சமூகத்தில். தமதல்வை கண்டினே தேவ சமூகத்திலே. எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியாவுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டாச்சு. பிழைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. உன் காரியத்தெல்லாம் கிளியர் பண்ணிக்காச்சு. உடனே என்ன செஞ்சிருக்கணும்? பக்கத்தில் இருக்க மந்திரியை கூப்பிட்டு சொன்னானா? இல்லை சேவகனை கூப்பிட்டு சொன்னானா? எப்பா எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கோங்கப்பா. சுவர்ப்புறமாய் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி சொல்றான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். பேப்பர் கிளியரா இருக்கு. அவன் சொல்றான், நான் என்ன செஞ்சேன்? உமக்கு முன்பாக உண்மை மன உத்தமம் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். நம்மால சொல்ல முடியுதா? உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா பார்வைக்கு நலமானதை செய்வோம், ஆனா உண்மையா உத்தமமா செய்வோமா? இன்னைக்கு பார்த்தோம்னா நல்லா இருக்கு, இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் ஐடியா சொல்லுவோம், ஆனா உண்மையா உத்தமமா நிற்க முடியுதா என்பதை நினைத்தள்ளும் என்று சொல்லி என்ன செய்தான்? எசேக்கியா என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏன்னா அங்க பார்த்த யோசேப்பு மற்றவனுக்கு அழுதான். யாருக்கு? தன் சகோதரனுக்காக. தாவீது அவனோடு இருந்தவர்களும் அழுதார்கள். 1 சாமுவேல் 30:4 அழுகிறதற்கு கூட பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆனா தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்திக் கொண்டான். என கண்பானோர்களே, அழுதான். அழுகை வனாந்தரத்திலே ஆகாட் அழுதாள். சீலோவிலே அன்னாள் கண்ணீரை ஊற்றி ஜெபித்தாள். இன்றைக்கு நீங்களும் உங்க கண்ணீர் சங்கீதம் 56:8 உங்க அலைச்சல்கள் ஆண்டவருக்கு தெரியும். தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை துருத்தியிலே வையும், அவைகளும் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என கண்பானுடைய கண்ணீர் மனித வாழ்க்கையில எத்தனை சொட்டு கண்ணீர். You are shedding tears so many times. Why? What is the reason? Why are you shedding your tears? கண்ணீரை வடிச்சிருக்க, அதுக்கு கணக்கு இருக்கு. இட்ஸ் அக்கவுண்டபிள். நம்மால எண்ணிருக்க முடியாது. ஆல்ரெடி கவுண்டட் பை த ஹெவன்லி ஃபாதர். இஸ் புட் இன் ஹிஸ் அக்கவுண்ட். கணக்கில் வச்சிருக்கார். இன்னைக்கு சொல்லுவேன், எசேக்கியா அழுத மாத்திரத்தில் அவன் உண்மையாக இருந்ததுனால தான், உத்தமமாக இருந்ததுனால தான், தேவனுடைய பார்வைக்கு நல்லதை செய்ததுனால தான்
உடனே முத்தத்துக்கு போகல ஏசாயா. ஏன்னா ஒத்தாசை பண்ணுற தேவன் இவன் அழுததை பார்த்துட்டு இவனுக்கு என்ன செய்யணும்? உதவி பண்ணும். என்னை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடுறான். ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிறவர். நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மதனே நாதே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, இரு ரத்தம் திருவிழா படியது பாரே, பரிய பரிசுத்தால் கொண்டாரி வான மகிமை உனக்கே மாறி, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மதனே சொன்னாதே நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த உலகத்துல சொந்த நமக்கு நாம என்ன கிடையாது? நமக்கு சொந்தம் நாமே கிடையாது. சொந்தம் கிடையாது. நமக்கு சொந்த யாரு? ஏசுராஜ். அவ்வளவுதான். அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டா ஆண்டவரால் பொறுக்க முடியல. உடனே ஏசாயா கூட்டப்பா அழுறான், நீ போய் உன் ஜபத்தை கேட்டேன், அதை கேட்டேன், இதை கேட்டேன், உண்மையை பார்த்தேன், நீ நல்லா இருந்த, உன் நீதி இது அது இதெல்லாம் சொல்லலை, 2 வார்த்தை தான் சொல்லிவிட்டார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். அவ்வளவுதான். ஏன்னா அவர் தான் சவுக்கியத்தை அனுப்புறவர். எரேமியா 33:6 படி ஆரோக்கியத்தை நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னைக்கு படுத்த படுக்கையிலேருந்து எனக்கு யார் ஒத்தாசை செய்வா எதிர்பார்க்குறீங்களா? ஒரு அம்மா தினமும் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா எனக்கு பிள்ளைகளிருந்து நான் மலடியா, என் பிள்ளை என்னை பார்க்கல, எனக்கு கண்ணும் பார்வை இழந்து நிற்கிறேன் வயதான காலத்தில், ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் என் பிள்ளைங்க சொல்லுது, மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, இந்த கிழவிக்கு மட்டும் சாவு வர மாட்டேங்குது, இந்த கிழவி சாக மாட்டேங்குது, கண்ணு போய் கால் போய் எல்லாம் போனாலும் இன்னும் கிடக்கப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யணும். என்னம்மாண்ணே? என்னை கூட்டிகிட்டு போகணும். எத்தனை பேர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் மர்மரிங் இன் யுவர் பெட் முணங்கிக் கொண்டிருக்கிறீங்க? Who is give the accommodation for me? Who is giving the shelter for me? யார் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார்? யார் என்னை பராமரிக்க? Who is the nourisher? So many questions are raised in your mind. Only one answer. ஐயா அம்மா, ஒத்தாசை வரும். ஒத்தாசை பண்ண ஒருத்தர் இருக்கிறார். அவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தவர், உனக்காக எனக்காக ஜீவன் தந்தவர், உன்னையும் என்னையும் மீட்பதற்காக தன்னையே கிருபாதார பலியாக கொடுத்தவர், சிலுவையிலே தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கும் பொருளாக பிரஜாபலியாக பலிபீடத்திலே வைக்கப்பட்டவர். அவரால் கூடும். சொல்றீங்களா? இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. நீங்களும் இப்ப தொலைக்காட்சிக்கிட்ட
ஒருவேளை நேரம் பார்க்குறீங்க, உங்களுக்கு மனசில் இருக்கிற வேதனையை மறந்துட்டு சொல்லுங்கள், ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் உங்களால் மட்டும்தான் ஐயா கூடும். ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் உங்களால் கூடும். சொல்லி பாருங்க, ஒத்தாசை அனுப்புவார். இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்க இதற்காக ஜெபிங்க. இது தொடர்ந்து வருவதற்காக ஜெபிங்க. அதற்கான பொருளாதார தேவை சந்திக்கப்பட ஜெபிங்க. ஏன்னா நானும் பார்வையிழந்து, எங்கள் சபை பூராமே பார்வையிழந்த மக்கள் தான். மதுரையில் ஒரு சபை இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு சபை இருக்குது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ பேருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க? மதுரை மாவட்டத்தில் எத்தனையோ பேருக்கு தெரியும், தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க. கேட்டா ஐயோ எங்கே போனால் எங்கள் சபை பாஸ்டர் என்ன, உங்கள் சபை பாஸ்டர் என்ன நினைக்கிறாரோ, கர்த்தர் என்ன நினைக்கிறா தெரியுமா? இந்த ஏழை சிறியர் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதே எனக்கே செய்தீர். ஆமாம், அவர் சொன்னது பெருசா, இவர் சொன்னது பெருசா? வந்து பாருங்க, கர்த்தர் ஏவினா உதவி பண்ணுங்க. கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. எத்தனையோ கட்டுமானம் பண்ணி நிற்குது, எத்தனையோ காரியங்கள் தேவையோடு தான் நிற்குது. ஒவ்வொரு வாரமும் கூட இந்த பார்வையிலாங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாடகைக்கு வேன் 3000 ரூபா. ஒவ்வொரு வாரம் வந்தால் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன செய்ய போகிறோம், கலங்கி நிற்கிறோம். நீங்களும் ஒரு நாள் கர்த்தர் ஏவினால் உணவு கொடுக்க, வாகனத்திற்கான கொடுக்க, அல்லது பார்வையற்றோருக்கு கண்ணாக உதவ ஊன்றுகோலுக்கு கொடுக்க, அல்லது கட்டுமான பணிக்கு, அல்லது பார்வையற்றோர் யாராவது இறந்தால் அவங்களுக்கு உதவி, அவருடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு கொடுக்க, இப்படி பல காரியம் உண்டு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா நாங்கள் பதிவு இருந்தால் அதுக்கு அனுப்போம், அதுக்கான காரியங்களுக்கு இருக்குது உண்டு, முடிவு உண்டா? நிச்சயமாக தாராளமாக நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அதற்குரிய காரியத்தை அனுப்பி வைப்பேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலைல 10 மணிக்கு மேலே சொல்லலாம். ஏய்யா நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள், அதுதான் எனக்கு ஊழியமே. மேடையே தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறது இன்றைக்கி அநேகருக்கு வைக்க எனக்கு வராது. ஏன்னா நான் அவரை பார்க்குறேன், மனுஷனை பார்க்கல. 10 மணிக்கு மேலே உங்கள் ஜெபக்காரியங்களை சொல்லுங்கள். எப்படி உதவி பண்ண? என் டிஸ்பிளேயில் 2 ஃபோன் நம்பர் உண்டு, ஜிபே ஃபோன்பே உண்டு, தாராளமாக தொடலாம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல அருமையான 9வது மாதத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கீங்க, ஒத்தாசை பண்ண என்னால் முடியும்பா. பெருமையாக இருந்தா தள்ளவும் என்னால் முடியும். ஏன்னா ஐயா நீர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைப்படாது. யார் யார் எந்தெந்த நிலையிலே, எந்தெந்த மூலையில், எந்தெந்த படுக்கையில், எந்தெந்த கட்டிலின் மேலே, எந்தெந்த கூரை வீட்டில், ஓட்டு வீட்டில், எந்த மூலையிலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய புலம்பல்களை ஆனந்த கழிப்பாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421
819117 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.